ஸோ அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் சிவில் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து 4வது டெஸ்ட் நம்பர் 4 ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் யூனிட் 5ல் இருக்கக்கூடியது. ஸோ இதுலேருந்து 200 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்ப்போம். ஸோ இதற்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் வாய்ட்ஸ் ரேஷியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த நொட்டேஷன் நமக்கு தெரியணும். வி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறுமனை வி அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வால்யூம் சொல்லி அர்த்தம். அதே வி போட்டு சஃபிக்ஸ்ல வி இருந்துச்சுன்னா வாய்ட்ஸோட வால்யூம். அதே மாதிரி டபிள்யூனா வாட்டர் கண்டென்டோடைய வெயிட்டு, டபிள்யூஎஸ்னா சாலிடோட வெயிட். சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வாய்ட் ரேஷியோ. ஸோ வாய்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் சாலிட்ல எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்கு. ஒரு மண் அள்ளி வச்சிருக்கிறேன் நான் ஒரு பாக்ஸ்ல. அந்த பாக்ஸோடைய டோட்டல் அந்த சாலிடோட வால்யூம் எவ்வளவு. இப்போ சாலிடோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80ன்னு வச்சுக்கிறேன். அதில் வந்து வாய்ட்ஸோட வால்யூம் வந்து ஒரு 20 இருக்குன்னா 20/80. ஸோ அடிச்சிங்கன்னா 1/4 0.25 அப்படிங்கிறது எனக்கு வாய்ட்ஸ் ரேஷியோ. அதாவது டோட்டல் சாலிட்ல டோட்டல் வால்யூம் ஆஃப் சாலிட்ல டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கறது. அடுத்து போரோசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் வால்யூம்ல எனக்கு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கறது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சாலிடோட வால்யூம். சாலிட்னா அந்த மண்ணோட வால்யூம். இது டோட்டல் வால்யூம். வாய்ட்ஸ் இருக்கும் சாலிடும் சேர்த்து வர்றது டோட்டல் வால்யூம். அடுத்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன வரும்னா VW தான் வரும். வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். அடுத்து வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். சரிங்களா? ஸோ இது பிரகாரம் பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 1 3 2. அடுத்து மினிமம் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் பைல்ஸ் ஆஃப் டயாமீட்டர் D as per BAS கோட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் பைல்ஸ். ஸோ பைல்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஃபைல்ஸ் இருக்கு. ஃப்ரிக்ஷன் ஃபைலு, பேரிங் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பேரிங் ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைல் வந்து டைரெக்டாக கொண்டு போய் கீழே இருக்கக்கூடிய ராக்ல போய் உட்காந்துரும் அப்படியே. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பியரிங் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கீழே வந்து ராக் கண்டென்ட் இருக்கிறப்ப பைல் அங்கே போய் உட்கார வச்சிருவோம். சப்போஸ் ராக் கண்டென்ட்டே இல்லை, ஃபுல்லாகவே கிளியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஃப்ரிக்ஷன் மூலியமாக பிடிச்சி வச்சுக்கிறது, சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் மூலியமா நம்ம வந்து பைல பிடிச்சி வச்சுக்கிறது தான் ஃப்ரிக்ஷன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதனுடைய சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைல் வைக்கிறேன், இங்கே ஒரு பைல் வைக்கிறேன், அடுத்து இங்கே ஒரு பைல் வைக்கிறேன், இங்கே ஒரு பைல் வைக்கிறேன். இந்த 4த்தையும் சேர்த்து தான் நான் பைல் கேப் போட போகிறேன். அப்போ இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃப்ரிக்ஷன் பைல்தானே அப்பயே சொல்லிட்டேன். ஸோ இடையில இருக்கக்கூடிய மண்ணை வச்சுதான் என்ன பண்ண போகுது, அது ஃப்ரிக்ஷன்ல நிற்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ இடையில இருக்கக்கூடிய மண் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாதான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இல்லையா? ரெண்டுமே பக்கத்துல இருந்தா பைலுக்கு ஃப்ரிக்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இல்லையா? அப்படிங்கிறப்ப இது வந்து கூட இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 3D, அதாவது 3 times ஆஃப் டயாமீட்டர். 3Dல இருந்து 4D வரைக்கும் இருக்கும். நம்ம பேரிங் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5Dல இருந்து 3D வரைக்கும் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் 3D. அடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஆஃப் கிளீன் கிராவலிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பெர்மியபிலிட்டினா அதாவது நமக்கு கிராவல்ல தண்ணி போகக்கூடிய இது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ பெர்மியபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராவலுக்கு 1 and greater, 1க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா கிராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு தண்ணி போயிடும். ஏன்னா பெரிய பெரிய கல்லாக இருக்கும். ஸோ வாய்ட்ஸுமே பெருசாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கிளேயாக இருக்கும் பட்சத்தில் 1 × 10⁻⁻6 விட கம்மியாக இருக்கும். கோர் சாண்டாக இருந்ததுன்னா 1 × 10⁻⁻2 வரைக்கும் இருக்கும். அதே நேரத்தில் சில்ட்டா இருந்துச்சுன்னா 5 × 10⁻⁻4 இருந்து 1 × 10⁻⁻5 வரைக்கும் இருக்கும். சரி, இதெல்லாம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட் இதனோட யூனிட். அடுத்து which one of the following test cannot be done
வித்தவுட் அன்டிஸ்டர்ப்டு சாயில். வித்தவுட் அன்டிஸ்டர்ப்டு சாயில்னா டிஸ்டர்ப்டு சாயில். ஸோ டிஸ்டர்ப்டு சாயில்ல எது வந்து எந்த டெஸ்ட் வந்து நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கிளே. ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அன்டிஸ்டர்ப்டு சாயில்ல தான் நம்மளால எடுக்க முடியும். அடுத்து 5, the soil structure having comparatively loose stable structure is. ஸோ சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லூஸ் ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹனிகோம்பாக இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேன் கூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து a good quality undisturbed soil sample is one which obtained using sampling tube having area ratio. ஸோ சாம்பிளிங் டியூப்ல எடுக்கிறப்ப அன்டிஸ்டர்ப்டு சாயிலோடைய ஏரியா ரேஷியோ எதுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏரியா ரேஷியோட ஃபார்முலா இதான், டயாமீட்டர் ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் டயாமீட்டர் ஆஃப் இன்னர் ஸ்கொயர்டோட போய் டயாமீட்டர் ஆஃப் இன்னர் ஸ்கொயர். ஸோ இதான் ஏரியாவோட ரேஷியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10%க்கும் கீழே இருக்கணும். அப்போ இதில் இருக்க பார்த்தீங்கன்னா 10% கீழேனா நமக்கு 8% தான். இது வந்து கிளையா இருக்கும் பட்சத்தில். இது ஸ்டிஃபி சாயிலாக இருந்துச்சுன்னா 20% கீழே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். Or the consist of the following statement: the standard penetration test in a soil is the most commonly used field test. SPT is used to determine சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் penetration test வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வரும். consistency of clay, அடுத்து relative density of sand, அடுத்து and bearing capacity of the soil. இந்த 3 தான் வரும், மற்ற எதுவுமே வராது. அப்போ ஆன்சர் C 1 and 3. அடுத்து அப்போ பார்த்தா இந்த மினிமம் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஆஃப் பியரிங் பைல்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் பைலுக்கு 3D பார்த்தோம். ஸோ பேரிங் பைல்னா 2.5D. அடுத்து ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் வெரி ரேபிட்லி ஆஸ் தி கிரெயின் சைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் இருக்குது, செங்கலை 2ஆக உடைக்கிறப்ப 2 செங்கல் ஆயிடுது. அப்போ அந்த சைஸ், அந்த கிரெயின் சைஸ் என்ன ஆயிடுது, 2 சைஸ் ஆகிறப்ப ஆக்சுவல் சைஸ் பெருசோட குறையுது, சைஸ் குறையும். அதுன்ற சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கூடும். ஏன்னா இதுக்கு இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், இதுக்கு இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஆஃப் தி சாலிட் பார்ட்டிகல் இன்க்ரீஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதனுடைய கிரெயின் சைஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆன்சர் டிக்ரீஸ். அடுத்து ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் இஸ் டேர்ம்ட் அஸ். ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இன் யூனிட் மாஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் டேட்டாஸ் தான். அடுத்து த கிறிஸ்டலைன் மினரல்ஸ் ஹூ சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி இஸ் சச் தட் தே டெவலப் கொகிஷன் அண்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் கால்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கிளை மினரலாக வரும், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து கிராவல் ஆர் டேஷ் ப்ரீமியபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிராவல் வந்து ஹைலி ப்ரீமியபிள். ஸோ ஹைலி ப்ரீமியம்னா வாட்டரை வேகமாக நம்ம உள்ளக்குள்ளே விடுன்னு சொல்லி அர்த்தம் கிராவலுக்கு. இதே சாண்ட் சில்ட்னா பார்ஷியலு, கிளைனா லீஸ்ட். அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அசோசியேட்டட் வித் லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். ஸோ லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராக் இருக்குது, ராக்கில் நம்ம வேகமாக அடிக்கிறப்ப அந்த ஷியர் ஃபெயிலியர் எப்படி இருக்கும்னா டக்குன்னு ஷடனாக இருக்கும். அதான் ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அதில் ஃபெயிலியர் ஷடன் வித் வெல் டிஃபைன் அல்டிமேட் லோட். ஸோ அல்டிமேட் லோடு அப்ளை ஆகிறப்ப சடனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அது இதில் வராது. லோக்கல் ஷியர் ஃபெயிலியர்னா திஸ் ஃபெயிலியர் அக்யூர் இன் ஹைலி பை லார்ஜ் கம்ப்ரஸபிள் ஆஃப் சாயில். ஸோ லார்ஜ் கம்ப்ரஸபிள் ஆஃப் சாயில் இருக்கிறப்ப வரும். ஃபெயிலியர் இஸ் ப்ரொசீடர் பை லார்ஜ் செட்டில்மெண்ட் இருக்கிறப்பே வரும். ஸோ அப்படிங்கிறப்ப 2 and 3 மட்டும் தான் வரும். அடுத்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெரிமியபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வென். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெரிமியபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச்சிஸ் லா தான். டார்ச்சிஸ் லானா வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொபோஷனல் இருக்கிற வி இஸ் ஈக்குவல் டு கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வந்து போடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெரிமியபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. இதுல இருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெரிமியபிலிட்டினா கே ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கு எப்போ ஈக்குவல் ஆகும்னா இந்த ஐங்கிறது வந்து 1 இருந்துச்சுன்னா ஈக்குவல் ஆகும். அப்போ ஐங்கிறது இந்த இடத்துல என்னன்னா நமக்கு ஹைட்ராலிக் ரேடியன் ஈக்குவல் டு 1. ஹைட்ராலிக் ரேடியன் தான் அந்த ஐ. அப்போ ஹைட்ராலிக் ரேடியன் வந்து 1 இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்து இன் ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட் த ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளர் இஸ் பெனட்ரேட்டட் இன் டு தி சாயில் stratum by giving blows from the drop weight whose weight is
அண்ட் ஃப்ரீ ஃபால் வந்து சென்டிமீட்டர் சொல்லி கேட்குறாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் பென்ட்ரேஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டை ட்ராப் பண்ணுவாங்கன்னா 65 கிலோகிராம் கிட்ட ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ஹைட்லேருந்து போடுவாங்கன்னா 75 சென்டிமீட்டர் ஹைட்லேருந்து போடுவாங்க. இது வந்து டேட்டாஸ். ஸோ ஆன்சர் சி. அடுத்த லா ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ தி சாயில் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டடிடு பை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சி அவர் தான் வந்து ஸ்டடி பண்ணியிருப்பார். வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து இஃப் தி வாட்டர் கண்டென்ட் ஆஃப் fully saturated mass is 100%, then the voice ratio of the sample சொல்லி கேட்குறாங்க. ஸோ சேச்சுரேட் வந்து 100% ஒன்றுன்னு வந்துடும், வாட்டர் கண்டென்ட் 100% ஒன்று. ஸோ இப்போ இதுதான் ஃபார்முலா WG = S × E SC. அப்போ Wங்கிறது 1, G தான் கேட்டிருக்காங்க, இது 1, E. அப்போ E = Z ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில். அடுத்து the ratio of volume of voids to the total volume of soil moisture is called. அதாவது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸும் டோட்டல் வால்யூம் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போரோசிட்டின்னு சொல்லி முதல்ல பார்த்துருக்கோம். அடுத்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் காம்பேக்டட் டென்ஸ் சாயில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்ல 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நியரஸ்ட் வேல்யூன்னு சொல்லி பார்க்குறப்ப 0.95. அடுத்து நீ மோர் டயக்ராம் எ பாயிண்ட் ஆஃப் அபோவ் மோர் என்வலப் இண்டிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மோர் டயக்ராமில் அபோவ் மேலே வரைகிறப்ப அது இமேஜினரி கண்டிஷனில் தான் நம்ம வந்து வரைவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து தி வாய்ட்ஸ் ஆஃப் சாயில் மாஸ் ஆர் ஃபுல் ஆஃப் ஏர் ஒன்லி, த சாயில் டேர்ம் டஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு மண்ணை அள்ளி நான் பாக்ஸில் வச்சிருக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய அந்த வாய்ட்ஸில் ஃபுல்லாகவே ஏர் மட்டும்தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நமக்கு நல்லா காஞ்ச மண்ணாக இருக்குது, ட்ரை சாயிலாக இருக்கும். வாட்டர் கண்டென்ட்னா வெட் சாயிலாக இருக்கும் நமக்கு. அடுத்து யூனிஃபார்ம்லி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாயில் கேட்குறாங்க. ஸோ யூனிஃபார்ம்லி கோஎஃபிஷியன்ட் சாயில் வந்து எப்பயுமே 1க்கு கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவல் ஆனது கிரேட்டர் தென் 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் டி. அடுத்து வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து 0. இந்த சாயில் மாஸ் அண்டர் கன்சன்ட்ரேஷன் ரெப்பிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து இந்த இடத்துல 0ன்னு சொல்லியாச்சு. ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0னா அந்த இடம் அது வந்து காஞ்ச மண், அங்கே உள்ள தண்ணியே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்கும், 3 ஃபேஸ் இருக்கும். 2 ஃபேஸ்னா என்னன்னா, ஒன்று ஃபுல்லாக ஈரமாக இருக்குன்னா வாய்ஸில் ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். அப்போ அந்த இடத்துல சாலிடும் வாட்டர் மட்டும்தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி இருக்குன்னா அந்த இடத்துல சாலிடும் ஏருன்னு இருக்கும். இதே 3 ஃபேஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப பார்ஷியலி சேச்சுரேட்டடாக இருக்கும், கொஞ்சம் ஈரம் இருக்கும், கொஞ்சம் வாய்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல 3 ஃபேஸ் இருக்கும், வாய்ட்ஸ் இருக்கும், சாலிட் இருக்கும், வாட்டர் இருக்கும். ஸோ நமக்கு என்ன சொல்லுவாங்க, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. 0னா அந்த இடத்துல தண்ணியே கிடையாது. அப்படிங்கிறப்ப நமக்கு 2 ஃபேஸ் சிஸ்டம், சாயிலும் ஏர் மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் இஸ் said to be. ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்னா இது வந்து 2 ஃபேஸ் சிஸ்டம் வித் சாயில் அண்டு வாட்டர் இருக்கும். ஃபுல்லி சேச்சுரேட்டட்ல சாயிலும் வாட்டர் இருக்கும். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0 இருக்கிறப்ப இது வந்து சேச்சுரேஷனே இல்லை, 0. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து சாலிடு ஏர் இருக்கும். Consider the following statement. Constant head permeameter is the best suited for determination of coefficient of permeability of highly impermeable soil அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கிளேக்கு தான் வரும். ஸோ கோர்ஸ் கிரெயின் சாயில் கிடையாது. ஸோ செகண்ட் தேர்ட் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி. Which of the following type of soil is transported by gravitational force? நம்ம பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி விண்டால போகிறது வந்து லூஸு, கிளேஷியரில் வந்து ட்ரிஃப்ட்டு, டியூன் சாண்ட் வந்து விண்டாலையும் போகும் நமக்கு. அடுத்து ரெசிடியூல் சாயில் ஆர் ஃபார்ம்டு வே. ரெசிடியூல் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா வெதரிங் ஆக்ஷன் மூலியமா, இப்போ மலையில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடஞ்சி அது பக்கத்துலேயே உருவாகுது நமக்கு ரெசிடியூல் சாயில்னு சொல்லுவாங்க. இது வந்து வெதர் ஆக்ஷன் மூலியமா உருவாகும். Which of the following method is most accurate for the determination of the water அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் ட்ரையிங் மெத்தடில் தான் இது வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இனிஷியல் அண்ட் ஃபைனல் வாய்ட்ஸ் ரேஷியோ ஆஃப் தி கிளே சாம்பிள் இஸ் கன்சல்டேஷன் டெஸ்ட் ஆர் 1 and 0.5. இனிஷியல் வந்து 1, இது ஃபைனல் வந்து 0.5. த இனிஷியல் திக்னஸ் ஆஃப் தி சாம்பிள் வந்து 2.4 சென்டிமீட்டர். தென் தி ஃபைனல் திக்னஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓகே, கன்சல்டேட்டட் டெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா டெல்டா ஹச் பை H0 டெல்டா இ பை 1 + E0. ஸோ டெல்டா ஹச்ங்கிறது நமக்கு தெரியல. ஸோ H0ங்கிறது 2.4 நம்ம ஹைட் ஆஃப் தி இது. அடுத்து இது டெல்டாங்கிறது 1 to 0.1 - 0.5
1 + E0ங்கிறது 1. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா டெல்டா ஹெச் வந்து 0.6 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 0.6 நமக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ 1.8 தான் நமக்கு வந்து இருக்கும். அடுத்து given that for soil deposit K0ங்கிறது எர்த் ப்ரெஷர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் டெஸ்ட், Kங்கிறது ஆக்டிவ் ப்ரெஷர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் டெஸ்ட், KPங்கிறது பாசிவ் எர்த் ப்ரெஷர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் டெஸ்ட், மியூங்கிறது பாஷியன்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா K0 இந்த இங்கே ஃபார்முலா K0 μ by 1 - μ. நமக்கு ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க 1 - μ by μன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே தலைகீழாக கொடுத்துருக்காங்க. அப்படி தலைகீழானா 1/K0 சொல்லி வரும். அவ்வளோதான். அடுத்து if the actual absorbed value of standard penetration test resistance n greater than 15, அதாவது 15க்கு மேல இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா பிலோ வாட்டர் டெப்ல இதுக்கு ஆப்ஷன் சி வரும்னா 15 + n - 15/2 அப்படிங்கிறது வரும். இந்த இதில் தான் போட்டு கண்டுபிடிப்போம். அடுத்து if S is the shear strength, C and by are shear strength parameter and sigma n is the normal shear strength of failure, then கொலம்ஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா தான் C = ஸோ இது வந்து ஈக்குவேஷன் இருந்து S = C + sigma n by tan pi நமக்கு மாற்றி கேட்டுருக்காங்க. C கேட்டனால அப்படியே மாற்றிக்கிட வேண்டியதான். அடுத்து a soil gas liquid limit வந்து 45% and lies above the A line when the plotted and plasticity chart the group of simple soil வந்து கேட்டிருக்காங்க. இதான் இந்த சார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் லெவலு. ஸோ இது இந்த ஐபி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஏ லைனு. ஸோ இதுக்கு மேலே வந்து கிளே இருக்கும், கீழே ஃபுல்லாக சில்ட் இருக்கும். ஸோ இது வந்து கிளே லோ, இது இன்டர்மீடியட், இது ஹையி. ஸோ இது மாதிரி சில்ட்டு இன்டர்மீடியட், இது ஃபுல்லாகவே சில்ட்டு. நமக்கு 45% அபோவ் ஏ லைன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு கிளே தான் வரும். CI. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்ட் ஆஃப் அலோலியன் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ the soil is deposited by wind, the soil is as large permeability ரெண்டுமே வரும். 2 and 3 கரெக்ட். அடுத்து lacustrine soil வந்து பார்த்தீங்கன்னா deposited in the lake bedல இருக்கும். 36 allowable bearing pressure are for a foundation depends on. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா both allowable settlement and ultimate bearing capacity ரெண்டுமே வரும். அடுத்து ட்ரை டென்சிட்டி ஆஃப் சாயில் இன்க்ரீஸ் பை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டென்சிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நமக்கு காம்பாக்ஷன் கொடுக்குறப்ப இன்க்ரீஸ் ஆகும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் நாட் காஸ் த காம்பாக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காம்பாக்ஷனால இதெல்லாம் வராங்கன்னா ஆடிங் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மட்டும்தான் வராது, மற்ற எல்லாமே நடக்கும். இந்த ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில் கேஸ் வந்து மேக்ஸிமம் டென்சிட்டி இருக்கிறப்ப ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். லிஸ்ட் 1 2 பிளேட் லோட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிடி வேல்யூக்கு இது பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் பிளேட் லோட் டெஸ்ட் வந்து லோடு இன்டென்சிட்டி அண்ட் செட்டில்மெண்ட் வேல்யூஸ்க்கு, ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட்னா எஸ்பிடி வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்டிக் டச் கோன் பெனட்ரேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து என்சிடி வேல்யூ. ஸோ ஆப்ஷன் 2 4 1 3. In 1933 Dash showed the existing relationship between the soil water content and degree of dry density கேட்குறாங்க. ஸோ வந்து ப்ராடக்டை. ஸோ டெர்சாகி வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் கெப்பாசிட்டி சொல்லியிருப்பாரு. டார்சி வந்து வெலாசிட்டி பற்றி, அடுத்து வந்து ஸ்கம்டன் வந்து பேரிங் கெப்பாசிட்டி வச்சு சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்த காம்பாக்ஷன் ரெடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வாய்ஸ் இருப்போ காம்பாக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும், மற்ற எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். The ratio of energy is important to soil modified protector compaction test and standard protector compaction test about சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து இந்த இதில் போடுறதா நாமினல் வேல்யூஸ் தான். இது வந்து 4.5. The probability to stress distribution in the soil due to the concentrated load was studied by Bonsagi. And shear failure of soil takes place when the angle of obliquity வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்த அசம்ஷன் ஆஃப் போன்சாய் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினிசன் அண்டு ஐசோட்ரோபிக்காக இருக்கும். பிளாஸ்டிக் வராது, எலாஸ்டிக் தான் வரும். அது மாதிரி செமி இன்ஃபினைட் தான் வரும். அடுத்து இதுக்கு வந்து ஃபார்முலா ரெக்டாங்கிள் ஃபுட்டிங் L/B. ஸோ இது வந்து டேரக்டா ஃபார்முலா தான். ஸோ எல்லாமே வரும் இதில். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் டிஃபைன்ஸ் டார்சிஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா Q = KIA. அடுத்து டார்சிஸ் இஸ் வேலிட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா லேமினர் ஃப்ளோவில் வேல்யூ ஆகும். ஸ்டிஃபிக் லேயர் வந்து லீஸ்ட் பெர்மியபிள். ஸோ அடுத்து 51வது கொஸ்டின், fill having volume of
1,50,000 cubic meter is to be constructed at the void ratio of 0.8. The borrow bit soil has void ratio 1.4. The volume of soil required in cubic meter அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்கவேட் ஃப்ரம் borrow bit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா வந்து வால்யூம் ஆஃப் EMP டிவைட் பை வால்யூம் ஆஃப் பேரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 + C by EMP 1 + C by பேரோன்னு சொல்லி போடுவோம். ஸோ இது நம்ம கொடுத்துருக்காங்க 1,50,000. ஸோ பேரோ தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை 1 + இது ஈங்கிறது 0.8 வாய்ட் ரேஷியோ டிவைட் பை 1 + C அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 1 + 0.8 இங்கே 1 + 1.4னா 2.4. ஸோ இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 2 lakh அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து ஃபார் ஏ சாண்டி சாயில் த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஷன் வந்து 30 degree. இஃப் தி மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 kN/m². அடுத்து ஃபெயிலியர் தென் தி கரஸ்பாண்டிங் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. σ1 = σ3 tan squared 45 degree + π/2. ஸோ இதில் வந்து ஜிங்கிறது வந்து நமக்கு 0 ஆயிரும் இந்த இடத்துல. ஸோ ரிமைனிங் போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் 16.66 அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து ஷீஃபுட் ரோலர்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் ஃபார் காம்பேக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது கொகிஷிவ் சாயிலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது. அடுத்து பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் இஸ் ரிலேட்டிவ்லி ஹையர் ஃபார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராஃப்ட் அண்ட் கிளேயில் வந்து இருக்கும். அடுத்து ரெக்டாங்கிள் ஃபுட்டிங் 1 meter 1 × 2 meter இஸ் பிளேஸ் எடுத்து டெப்த் ஆஃப் 2 meter. சேச்சுரேட்டட் கிளே அன்கன்ஃபைன்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 Nm/kN/m². அக்கார்டிங் டு த ஸ்கெம்டன் த நெட் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Q0 = CNC. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 × NC வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு C = CU/2. அப்போ 100/2 CUங்கிறது இங்கே நம்ம கொடுத்துருக்கூடிய கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்து 100/2னா 50 kN/m² சொல்லி வரும். ஸோ இந்த 50 தான் இங்கே போட்டிருக்காங்க. சிக்கு பதில் 50 NCயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 × 1 + முதல் டெப்த் ஃபேக்டர், அடுத்து பிரெத் ஃபேக்டர். ஸோ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நமக்கு 385 kN/m² வரும். அடுத்து டஃப்னஸ் இண்டெக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸு டு ஃப்ளோ இண்டெக்ஸ் ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டஃப்னஸ் இண்டெக்ஸ். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸுக்கும் ஃப்ளோ இண்டெக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இதோட ரேஞ்ச் வந்து 0.0 to 3 வரைக்கும் இருக்கும் நமக்கு. அடுத்து ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ் ஃபார் ஏ சாயில் மாஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. அடுத்து இஃப் தி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் தி சாயில் மாஸ் வந்து 0 தென் தி சாயில், அதாவது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0வா இருக்கிறப்ப அந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டாக தான் இருக்கும். ஏன்னா ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து 0 விட கம்மியாக இருந்தாலோ அல்லது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஸோ அது டினோட்டட் அஸ் 0 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து அது வந்து சாண்டுக்கு வரும். அடுத்து 59 ஏ கிளே லேயர் 5 mm திக் in a field takes 300 days to attain the 50% consolidation with the condition of double drainage. டபுள் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிளே இருக்குது 5 mm சொல்லி கொடுத்துருக்கு, 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள் ட்ரைனேஜ்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறப்ப மேலே கூடயும் தண்ணி போகும், கீழே கூடயும் தண்ணி போகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இஃப் தி சேம் கிளே லேயர் இஸ் அண்டர்லைன் பை தி ஹார்ட் ராக். ஸோ கீழே ஹார்ட் ராக் இருக்கும் பட்சத்தில் அது வந்து சிங்கிள் ட்ரைனேஜாக மாறிடும். அப்படின்னா 50% கன்சல்டேஷனாக இருக்குது எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா T1/D2 ஈக்குவல் டு இது D1² D2². அப்போ T1ங்கிறது 300 days, இது வந்து X டேஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 days. சரி 5 மீட்ரு 50% கம்ப்ரஸ் ஆகுனா அதை 2.5 மீட்டரை மாற்றிக்கிறேன் /5 போட்டிங்கன்னா நமக்கு 1200 டேஸ்ன்னு சொல்லி வரும். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ மெஷர் ஆஃப் பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு வந்து பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்சில் வந்து வரும் நமக்கு. அடுத்த ஹைட்ரோமீட்டர் மெத்தட் ஆஃப் செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் டிஃபர் ஃப்ரம் தி பிப்பட் அனாலிசிஸ் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா திஸ் மெத்தட் டேக்கிங் தி அப்சர்வேஷன். செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக இருக்குது செகண்ட் ஆப்ஷன். யூனிஃபார்ம் சாயில் ஹேஸ் தி லெஸ் ஸ்ட்ரென்த். யூனிஃபார்ம் சாயில்னா நம்ம சைஸ் வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். சப்போஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்மாக இருக்குது கரெக்ட் முறையில் இருக்கிறப்ப தான் ஒன்னோட ஒன்று பிணைப்பு ஏற்படுத்தி ஸ்ட்ரென்த் வந்து வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ராஃப்ட் ஃபவுண்டேஷன் இஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் ஆன் தி சாண்டி சாயில். த மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் அண்ட் லிமிட்டிங் மேக்ஸிமம் செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 64 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் யூனிஃபார்மிலிட்டி கோஎஃபிஷியன்ட் ரெப்ரசன்ட் தி ஷேப் ஆஃப் தி பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஷேப் வராது, சைஸ் தான் வரணுங்க. அடுத்து ஃபார் ஏ வெல் கிரேடட் சாயில் போத் யூனிஃபார்மிலிட்டி கோஎஃபிஷியன்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் ஆர் நியர்லி யூனிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை மோர் தென் யூனிட்டின்னு சொல்லி வரும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் யூனிட்டின்னு தான் வரும். ஸோ ரெண்டுமே தப்பு. இங்கே வந்து சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட் சொல்லி வரணும். ஸோ இப்போ எதுவுமே இங்கே வந்து கரெக்ட் கிடையாது, நன் ஆஃப் திஸ். அடுத்து யூனிஃபார்மிலிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாயில் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்கும். அடுத்து அக்கார்டிங் டு தி அட்டர்பர்க் தி சாயில் இஸ் said to be medium plasticity of plastic index கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 plasticity index to 17 வரைக்கும் இருக்கும். அடுத்த நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில் லைஸ் பிட்வீன் இட் இஸ் ஏ லிக்விட் லிமிட் அண்ட் பிளாஸ்டிக் லிமிட் த சாயில் மாஸ் இஸ் said to be சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் இது இப்படி போட்டிருக்கோம் நமக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் லிமிட்டு, லிக்விட் லிமிட்டு, சாலிட் லிமிட்டு. ஸோ நமக்கு வந்து எந்த லைஸ் கொடுத்துருக்காங்கன்னா லைஸ் பிட்வீன் லிக்விட் லிமிட்டுக்கும் பிளாஸ்டிக் லிமிட்டுக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் பிளாஸ்டிக் லிமிட்டு, இது லிக்விட் லிமிட்டு. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது பிளாஸ்டிசிட்டி ஸ்டேட்டு தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன். அடுத்து த ரேஷியோ ஃபார் சாயில் மாஸ் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது. அடுத்து when the plastic limit of soil greater than the liquid limit then the plasticity index is reported as சொல்லி கேட்குறாங்க. ஸோ plastic limit of a soil is greater than the liquid limit. liquid limit விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 தான் வரும். அடுத்து டஃப்னஸ் இண்டெக்ஸ் கேட்குறாங்க. ஸோ டஃப்னஸ் வந்து முன்னாடி பார்த்தோம்னா பிளாஸ்டிக் இண்டெக்ஸ்க்கும் ஃப்ளோ இண்டெக்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் நமக்கு டஃப்னஸ் இண்டெக்ஸ். அடுத்து இஃப் தி பிளாஸ்டிக் சிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் தி சாயில் மாஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஸோ அப்போ வந்து இதில் எதுவுமே வராது. சரி, இதில் எல்லாமே வரும், ஆல் தி அபோ எல்லாமே வரும். நாட் ஈக்குவல் டு 0 ஏதோ வேல்யூ இருக்குது, 0னா சாண்டு மட்டும் வரும். அடுத்து அட்மிக்சர் ஆஃப் தி கோர்சர் பார்ட்டிகல் லைக் சாண்ட் ஆர் சில்ட் டூ கிளே காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிக்ரீஸிங் போத் லிக்விட் லிமிட்டையும் டிக்ரீஸ் ஆகும், பிளாஸ்டிக் லிமிட்டும் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. யூனிஃபார்ம் சாயில் கேஸ் லெஸ் ஸ்ட்ரென்த்து அண்டு ஸ்டெபிலிட்டி. இது அப்போ பார்த்தா அதே தான். யூனிஃபார்ம் சாயிலாக இருந்தால் லெஸ் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ஒன்று போல் இருக்கிறப்ப அதை நமக்கு ஒன்று பிணைப்பை வந்து ஏற்படுத்தாது. முரடா வந்து கோர்சராக இருக்கிறப்ப தான் பிணைப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்த கிளே மினரல் வித் தி லார்ஜஸ்ட் ஸ்வில்லிங் அண்ட் சினிகேஜ் கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கும். கியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கேங்கிறப்ப நமக்கு வந்து லோ, இது மீடியம், இது வந்து லார்ஜஸ்ட். ஸோ லார்ஜஸ்ட்டுங்கிறப்ப இதாக வரும் நமக்கு. ஸோ 75. ஸோ இப்போ என்ன கேட்குங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில் விச் ரெப்ரசன்ட் தி பவுண்டரி பிட்வீன் பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கும் நமக்கு எது கேட்கணும், பிளாஸ்டிக் ஸ்டேட் அண்டு லிக்விட் ஸ்டேட்டு. சரி, ஸ்டேட்டில் கேட்கான், அப்போ லிமிட்டில் கேட்கல. இப்போ ஸ்டேட்டில் கேட்குறப்ப பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கும் லிக்விட் ஸ்டேட்டுக்கும் இடையில என்ன இருக்குது, லிக்விட் லிமிட் இருக்குது. ஸோ இந்த படம் படி ஞாபகம் வச்சிங்கன்னா போட்டுடலாம். அடுத்து 76. சாயில் கேஸ் லிக்விட் லிமிட் 60%, பிளாஸ்டிக் லிமிட் 35% அண்ட் சினிகேஜ் லிமிட் 20% அண்ட் எஸ் தி நேச்சுரல் மாய்ச்சர் கண்டென்ட் 50%. தென் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு லிக்விடிட்டி இண்டெக்ஸ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதில் டேட்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.6ன்னு வந்துடும். அடுத்த லிக்விட் லிமிட் ஆல் சாயில் பொசஸ் ஏ சேம் ஸ்டேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்மால் மேக்னிடியூட்னு வரும். இது டேட்டா தான். அடுத்து அக்கார்டிங் டு தி ஐஎஸ் கிளாசிஃபிகேஷன் இந்த ரேஞ்ச் ஆஃப் சில்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 mmலேருந்து 0.425 வரைக்கும் இருக்கும். அடுத்து டெபாசிட் ஆஃப் ஃபைன் சாண்ட் ஹாஸ் போரோசிட்டி n அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் இட் இஸ் g. தென் தி ஹைட்ராடிக் கிரேடியன் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபார்முலா தான், I is equal to g-1/1 - n. ஸோ குயிக் சாண்ட் என்ன கேட்குறாங்க, ஃப்ளோ கண்டிஷன் அக்யூரிங் இன் தி கொகிஷன் சாயில் தான் குயிக் சாண்டு. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன் கேட்குறாங்க. முன்னாடி பார்த்தா அதே தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து D வரும். ஸோ இது எப்படி எழுதுனா IC = g-1 1 + C சொல்லுவோம். சரியா, இதில் ப்ளஸ் வரும், மாறி இருக்கு. அடுத்து சாயில் சாம்பிள் இஸ் ஹேவிங் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 2.6 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.6, வாய்ட் ரேஷியோ 0.78, இந்த வாட்டர் கண்டென்ட் பர்சன்டேஜ் ரிக்யூர்ட் ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட் சாயில் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து WG = SC. ஸோ W × G வந்து 2.6 = S வந்து 1 × 0.78 போட்டிங்கன்னா இப்போ ஆன்சர் வந்து 30 அப்படின்னு சொல்லி வரும்.
இந்த ஃபாலோயிங் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வேர் டிட்டர்மைன்ட் ஃபார் சாயில் ABCD சாயில் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. ஸோ லிக்விட் லிமிட் கொடுத்துருக்குறாங்க, பிளாஸ்டிக் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விச் ஆஃப் தி சாயில் கண்டெய்ன்ஸ் மோர் கிளே பார்ட்டிகல்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எதில் அதிகமாக இருக்கோ அதான். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா 0.2 தான் அதிகமாக இருக்குது. அப்போ B சாயில். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெத்தட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் பெர்மிலிட்டி கோர்ஸ் கிரெயின் சாயில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் கட் மெத்தடில் வரும். ஸோ இதே ஃபைன் கிரெயின் சாயில்னா உங்களுக்கு ஃபாலிங் கட் மெத்தடில் வரும். FCCன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மிலிட்டி ஆஃப் சாயில் கேட்குறாங்க. இன்க்ரீஸ் வித் தி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வரும். ஸோ இது ரெண்டுமே ப்ரொபோர்ஷனேட்டடாக இருக்கும். அடுத்து மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மேட்ச் அப்படியே பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு 3-4-1-2 வரும் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயில் ஸ்டாட்டா சப்போர்ட்டிங் தி ஃபுட்டிங் ஆஃப் சைட்ஸ் 3 மீட்டர் into 3 மீட்டர் வில் நாட் டு பி அஃபெக்டட் பை ப்ரெஷர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேபிள். ஸோ இது கிரவுண்ட் வாட்டர் டேபிளால் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா ஃபவுண்டேஷன். ஸோ இந்த இதை பாருங்கள், நமக்கு வந்து இந்த வித்து 3 மீட்டராக இருந்துச்சுன்னா கிரவுண்ட் வாட்டர் டேபிள் 3 மீட்டருக்கு கீழே இருக்கணும். 2 மீட்டர் இருந்தால் 2 மீட்டர் கீழே இருக்கும். இங்கே 3 மீட்டர் இருக்கனால 3 மீட்டர் பிலோ தி பேஸ் ஆஃப் தி ஃபுட்டிங். அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் பைல் குரூப் கேட்குறாங்க. ஸோ பைல் குரூப்போட எஃபிஷியன்சின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆவரேஜ் லோடு கேரி பை தி பைல் இன் தி குரூப் லோடு கேரிட் பை தி சிங்கிள் பைல். ஸோ ஆவரேஜ் லோடு, அதாவது பைல் குரூப்னா 4 பைல் சேர்த்து நம்ம பைல் கேப் போட்டிருப்போம். ஸோ அந்த 4க்கும் சேர்த்து ஆவரேஜ் லோடு கேரிட் பை தி பைல் ஆஃப் தி குரூப், அது லோடு கேரி பை தி சிங்கிள் பைல், ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து கான்சன்ட்ரேட்டட் லோடு 50 ஆக்ஸ் இன் வெர்டிக்கல் பாயிண்ட். ஸோ 50 வந்து வெர்டிக்கல் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து இந்த போனிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் உங்களுக்கு வந்துடும் 2.77. அடுத்து செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ K இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மியூ த கிரேட்டர் தென் யூனிட் வெயிட் ஆஃப் தி கிரேட்டர் தென் பெர்மிலிட்டி, செகண்ட் ஆப்ஷன். அடுத்து தி பெர்மிலிட்டி ஆஃப் சாயில் 0.8 mm/s. ஸோ தென் தி டைப் ஆஃப் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாண்டு. இது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெத்தட் மோர் சூட்டபிள் ஃபார் தி டிட்டர்மின் தி பெர்மிலிட்டி ஆஃப் கிளே சாயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மோர் சூட்டபிள் ஃபார் தி டிட்டர்மின் தி பெர்மிலிட்டி ஆஃப் கிளே சாயில். கிளே சாயில்னா ஃபைன் சாயில். ஸோ அப்போ ஃபாலிங் கட் மெத்தட். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் பைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1, 3 வரும், ஆப்ஷன் டி. அடுத்து ரைஸ் ஆஃப் தி வாட்டர் டேபிள் அபோவ் தி கிரவுண்ட் சர்ஃபேஸ் காஸ். ஸோ அபோவ் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே போகிறப்ப ஈக்குவல் இன்க்ரீஸ் இன் போர் வாட்டர் ப்ரெஷர் அண்ட் டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும் நமக்கு. அடுத்து 95 பொசனிக் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரோடைய அந்த ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் அப்படியே படிச்சுக்க வேண்டியதான், டி ஆப்ஷன். அடுத்து இந்த டோட்டல் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் at a depth of 5 meter below the top level of the water in the swimming pool ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூலில் 5 மீட்டருக்கு தண்ணி நிற்குது, அதுக்கு மேலே ஒரு 5 மீட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0.5 kg/cm அண்ட் 0 இருக்கும் ரெண்டுமே. அடுத்த டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. அடுத்து இஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி பேஸ் ஆஃப் கசக்ரன் லிக்விட் லிமிட் டிவைஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து லிக்விட் லிமிட் ஆஃப் சாயில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சாயில் ஹேஸ் மோர் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னா கிளேக்கு தான் இருக்கும். அடுத்து மேட்ச்சு. ஸோ பைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் 1342, 101. If the time required for 50% consolidation of remolded sample of clay with a single drainage is D, then the time required for the consolidated the same sample of clay within same degree of consolidation but is double drainage. So single drainage க்கும் double drainage க்கும் வித்தியாசம் பார்க்குறேன். ஸோ சிங்கிள் drainageக்கு T, double drainageனா அதில் 1/4 இருக்கும். அப்போ T/4 ஆப்ஷன் ஏ. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ அதே கொஸ்டின் தான் T/4. 103. In a new Marx influence chart for stress distribution, there are 10 concentric circle and 10 radial lines. The influence factor of chart வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா இசட் = 1/mn × Q/Zn. ஸோ இதில் வேல்யூ போட்டிங்கன்னா 0.01 சொல்லி வரும். அடுத்த வேல்யூ ஆஃப் கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் ஃபார் ரீமோல்டல் சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் லிமிட் 50% இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது.
அன்டிஸ்ட்ரிபியூட்டர்னா 0.009 இன்ட்டு WL இன்ட்டு 10, டிஸ்ட்ரிபியூட்டர்னா 0.007 W இன்ட்டு 10. ஸோ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.028 வரும். அடுத்து பெட்ரிக் லைன் இன் தி எர்த்தன் டேம் கேட்குறாங்க. ஸோ எர்த்தன் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேராபோலிக்கில் இருக்கும். அடுத்த வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆன் தி வெர்டிக்கல் லைன் அட் தி கான்ஸ்டன்ட் ரேடியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் வெர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து ஒரு இடத்துல மேக்ஸிமம் ஆகி திருப்பி டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ஆகி டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அடுத்து 2 மீட்டர் வைட் ஸ்டிரப்ஸ் ஃபுட்டிங் ரெஸ்ட் அட் தி டெப்த் ஆஃப் 2 மீட்டர் பிலோ தி கிரவுண்ட் சர்ஃபேஸ் கிளே டெபாசிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபார்முலாவில் போடணும். இது இதை மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 18D/m. அடுத்து ரேட் ஆஃப் கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் வித் தி இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். அடுத்து யூனிட் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது யூனிட் வந்து cm²/s. அடுத்து டைம் ஃபேக்டர் ஃபார் தி கிளே லேயருக்கு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ட்ரைனேஜ் பாத். அடுத்து சாயில் கேஸ் டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி வந்து 16×10⁻⁻7 m/s அண்ட் வாய்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த சிபிஹெச் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ சிபிஹெச் வெலாசிட்டி VS = V/N. ஸோ என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து E/1 + E. அப்போ ஈங்கிற வேல்யூ தான் நமக்கு 0.5 வாய்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டிங்கன்னா இங்கே என்னோட வேல்யூ கிடச்சிரும். அதுக்கு இங்கே போட்டிங்கன்னா 1 × 1.8 × 10⁻⁶. இது வந்து 18 × 10⁻⁷ போட்டுக்கலாம். அடுத்த coarse grained soil are best compacted by vibratory roller. அடுத்து ஸோ கம்ப்ரசபிலிட்டி ஆஃப் சாண்டி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா C ஆப்ஷன். அடுத்து வித் தி இன்க்ரீஸ் இன் தி அமௌண்ட் ஆஃப் காம்பேக்ஷன் எனர்ஜி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இது வாட்டர் கண்டென்ட், இது ட்ரை இது. ஸோ இதில் வந்து ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் டிக்ரீஸ். ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொறுத்தவரை இங்கே டிக்ரீஸ் ஆகிறப்ப ஸோ ஆப்டிமம் வாட்டர் கண்டென்ட் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் 115. ஸோ இதை கிராஃப் வச்சு போட வேண்டியதான். ஃபார்மில் வந்து E0 - E1. E0ங்கிறது முதல் 1.5லேருந்து 1 log of 10/1 போட்டிங்கன்னா 0.5. அடுத்து லைன் ஸ்டெபிலைசேஷன் இஸ் வெரி எஃபெக்டிவ் இன் ட்ரீட்டிங் பிளாஸ்டிக் கிளே சாயில்ஸ். அடுத்து 117. ஸோ இது வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா நமக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A. அடுத்து அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் ஏர் அப்டைன் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா தின் வால்டு சாம்பிளர்ஸ். 119 ஸ்ரிங்கேஜ் லிமிட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து WG = SC. ஸோ ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 21.2%. அது ஜென்ரலி பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பைல் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் பேரிங் கெப்பாசிட்டி இன் இண்டிவிஜுவல் பைல் இன் கேஸ் ஆஃப் எண்டு பேரிங் பைல். எண்டு பேரிங்காக பைல் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ 121 அசெஷன் A என்ன சொல்கிறாங்கன்னா த லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் போர்டு கேஸ்ட் இன்ஸ்டிடியூட் பைல் இன் ஏ சாண்டி சாயில் இஸ் மச் லெஸ் தன் தட் தி டிரைவன் ஃபைல் ஆஃப் சிமிலர் டைமென்ஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு சேம் டைமென்ஷன் இருக்கிறத நம்ம போட்டு நம்ம பையில் இருக்கிறதுக்கும் டேரெக்டாக அந்த பையில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்கிறப்ப ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்டாக கேஸ்ட் இன்ஸ்டியூஷன் தான் அதிக ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். ஸோ இது வந்து கம்மியாக தான் இருக்கும் நமக்கு. அதேமாதிரி இந்த ட்ரைவன் பைல் ஜென்ரேட் த மச் மோர் பாயிண்ட் பேரிங் ரெசிஸ்டன்ட் தட் இன் போர்டு பைல்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு, ஆப்ஷன் A. ஸோ அடுத்து 122 highly plastic swelling type of clay can be best stabilized by using lime as a admixture சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டு தான். ஹைலி பிளாஸ்டிக் ஸ்வெல்லிங்க்கு அந்த லைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை லைம் இன் ஏ சாயில் இம்ப்ரூவ்ஸ் தி ஷியர் ரெசிஸ்டன்ட். இது கிவ் த லாங் ஸ்ட்ரென்த்தும் ஓகே தான். ஸோ போத் A and R கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் வரும், ஆப்ஷன் A. 123 in a below figure indicate the weight of the different சைக்கோமீட்டர்ஸ் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட் இட்ஸ் கிவன் பைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எம்டி சைக்கோமீட்டர். இது சைக்கோமீட்டர் ப்ளஸ் ட்ரை சாயில் இருக்கும். ஸோ இங்கே சைக்கோமீட்டர் ட்ரை சாயில் இருக்கும், வாட்டர் இருக்கும். ஸோ இங்கே வந்து சைக்கோமீட்டரும் வாட்டர் மட்டும் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு அது ஃபார்முலா இது வந்து நமக்கு டேட்டா தான். ஸோ W2 - W1 W2 - W1 - W3 - W4. அடுத்து
டிகிரி ஆஃப் கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் ட்ரைனேஜ் பாத். சரிங்களா? ஸோ இதுதான், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஸ்கொயர் ஆஃப் ட்ரைனேஜ் பாத். அடுத்த செட்டில்மெண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பைல்ஸ் அஸ் கம்பேர்டு டு தி சிங்கிள் பைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மோர். அடுத்து இன் சேச்சுரேட்டட் சாயில் டெபாசிட் கவுதி டென்சிட்டி வந்து 22 kN/m3. தென் எஃபெக்டிவ் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஏ ஹரிசாண்டல் பிளேன் இஸ் 5 மீட்டர் டெப்த் வில் பின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேச்சுரேஷன் வந்து 22 km/h இது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா 5 மீட்டர் சொல்லி பார்க்குறப்ப டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர்டு வாட்டர். ஸோ அப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ்னா நமக்கு 22 × 5 அப்போ என்ன வரும் 110. இது 9.81 × 5 50. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் 60 kN/m². இது 127 என்ன சொல்றாங்கன்னா செகண்டரி கன்சல்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் தி ரேட் மச் ஸ்லோவர் தென் தி பிரைமரி கன்சல்டேஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். தெர் இஸ் எ டிசிப்ளினேஷன் ஆஃப் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் டூரிங் தி செகண்டரி கன்சல்டேஷன் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான், கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அடுத்து த சாயில் டிரான்ஸ்போர்ட்டட் பை ரன்னிங் வாட்டர் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சாயில் வந்து ரன்னிங் வாட்டர் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில். இதே விண்டு மூலியமாக டிரான்ஸ்போர்ட் அலுவியல் சாயில், வாட்டர் மூலியமா வந்து மெரைன் சாயிலு, ஸோ லேக் மூலியமான லேட்ரைன் சாயில். அடுத்து பிளாக் காட்டன் சாயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளாக் காட்டன் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் இன்ஆர்கானிக் இன் நேச்சர், கண்டென்ஸ் லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் கிளை மினரல்ஸ் இருக்கும் அதில். அடுத்து எக்ஸைடு ஹை கம்பர்சபிலிட்டி இருக்கும். ஸோ எல்லாமே வரும் ஆப்ஷன் டி. அடுத்து 130 a sample of soil has following property கொடுத்துருக்காங்க. லிக்விட் லிமிட் வந்து 45%, பிளாஸ்டிசிட்டி லிமிட் 25%, ஸ்ரிங்கேஜ் லிமிட் 17%, நேச்சுரல் மாய்ச்சருக்கான 30%. நம்ம கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் கேட்குறாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ஃபார்முலா IC லிக்விட் லிமிட் மைனஸ் நேச்சுரல் இது லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட்டு. ஸோ எல்லா டேட்டாவும் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு டேரக்ட் ஆன்சர் வந்துடும் 15/20. அடுத்து 131. அடுத்து Bonsai equation is not suitable for sedimentary deposit. Sedimentary deposit do not represent the isotropic and homogeneous system சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அது அடுத்து 132. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ரிலேஷன் பிட்வீன் தி வாய்ஸ் ரேஷியோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இதுனா WG = ES. அடுத்து 133. ஸோ இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா ரிஜிட் ஃபுட்டிங். ஸோ இந்த படம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது செட்டில்மெண்ட்டு, இது ஸோ ரிஜிட் footing resting on the sand layer and carrying uniformly distributed load develop the contact pressure. இது வந்து contact pressure, the magnitude of the less edge அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது rigid flexible. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கொடுக்காங்கன்னா rigid footing resting on the contact pressureல இருக்கும். அதே நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அது சாண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சாண்டுனா இதுதான் பார்க்கணும். ஸோ எஜ்ஜில் நமக்கு எப்படி தான் இருக்குங்க, ரெண்டு எஜ்ஜிலையுமே ஸோ லெஸ்ஸாக தான் இருக்குது கான்டாக்ட் ப்ரெஷர். ஸோ அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து 134. ஸோ இதில் என்ன கேட்காங்கன்னா அன்ட்ரைன்டு ட்ரையாக்சில் compression test வந்து carried out in the saturated clay sample under the cell pressure 100 kN/m². The sample failed at the இந்த ஸ்ட்ரெஸ் வந்து 200 kN/m சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C டீவியேஷன் டெஸ்ட் டிவைட் பை 2 போட்டுற வேண்டியதான். அப்போ நம்ம டீவியேஷன் டெஸ்ட் 200 கொடுத்துருக்காங்க, டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 100ன்னு சொல்லி டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஆன் தி பைல் கேட்குறாங்க. ஸோ நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆக்ட் டவுன்வர்ட் அண்ட் ரெடியூஸ் தி லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பைல். அடுத்து மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் தி சாயில் இஸ் டன் வித் ஹெல்ப் ஆஃப், அதாவது ரெண்டு ஸ்டெபிலைசேஷன் இருக்கு, பிசிக்கல் ஸ்டெபிலைசேஷன், மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன். பிசிக்கல் ஸ்டெபிலைசேஷன் மற்ற மூணுமே வரும். ஸோ மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன் ப்ராப்பர் கிரேடிங்ல வரும். The maximum differential settlement is isolated footing clay soil should be. So clay soilக்கு 40 mm, sandy soilக்கு 20 mm. நம்ம clay தான் கேட்டிருக்காங்க, அப்போ 40 mm. 138க்கு எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கு, ஆப்ஷன் சி. அடுத்து 139 கான்டாக்ட் ப்ரெஷர் beneath a rigid footing resting on the cohesion soil கொடுத்துருக்குறாங்க. கான்டாக்ட் ப்ரெஷரு என்ன கொடுத்துருக்காங்க, ரிஜிட் ஃபுட்டிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொகிசிவ் சாயில்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா மோர் எட்ஜ் கம்பர். ஸோ எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அதிகமாக இருக்கும், ஸோ சென்டரில் கம்மியாக இருக்கும். 140
when the plastic limit of soil is greater than the liquid limit. ஸோ நமக்கு வந்து ஐபிசி = WL - WP. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் லிமிட்டோட பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போகாது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 141, ரைஸ் ஆஃப் வாட்டர் டேபிள் இன் கொகிஷன்லெஸ் சாயில் அப் டு கிரவுண்ட் சர்ஃபேஸ் ரெடியூஸ் தி நெட் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி அப்ராக்சிமேட்லின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 50% இருக்கும் நமக்கு. அடுத்து 142, QNet கேட்குறாங்க. QNet = இதான் ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக இது அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 430. அடுத்து ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் சாம்பிளிங் த ஏரியா ரேஷியோ ஃபார் தி தின் வால் சாம்பிளர் ஷுட் நாட் பி நார்மல்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10% கீழே இருக்கணும் ஃபார் சாஃப்ட்டுக்கு. ஃபார் ஹார்ட் அண்டு ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% கீழே. ஸோ நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிற வேண்டியதான் 15%. அந்த நெட் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பியூர்லி கொகிசிவ் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் போத் டெப்த் அண்ட் வித் ஆஃப் தி ஃபுட்டிங். இது அக்கார்டிங் டு த டெர்சாகி தியரி த அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா, ஸோ இது வந்து 5.14 C. இது வந்து ஸ்மூத்துக்கு, ரஃபாக இருந்ததுன்னா 5.7 C இருக்கும். நமக்கு ஸ்மூத் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னி சாயில் சாம்பிள் ஆஃப் கன்சாலிடேட்டட் டெஸ்ட் போர் வாட்டர் ப்ரெஷர் கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் மட்டும் சென்டர் இருக்கும் நமக்கு. செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் டி தான் தப்பாக இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு தி ரேங்கின்ஸ் அனாலிசிஸில் மினிமம் டெப்த் ஃபவுண்டேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேஸ் ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம வந்து மினிமம் டெப்த் கேட்டனால ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து அண்டர் தி லோட் த வாய்ட் ரேஷியோ ஆஃப் தி சப்மர்ஜ்டு சேச்சுரேட்டட் கிளே டிக்ரீஸ் ஃப்ரம் 1 to 0.92. த அல்டிமேட் செட்டில்மெண்ட் வந்து 2 மீட்டர் திக்னஸ் கிளேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா இதான் டெல்டா H = டெல்டா E/1 - 1 + E0. ஸோ டேட்டாஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 80 mm சொல்லி வரும். அடுத்து கொகிசிவ் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா போர் ஃபார் பேக்ஃபில் பிகாஸ் லார்ஜ் லேட்டரல் ப்ரெஷர் இருக்கும் நமக்கு. அடுத்து டோட்டல் லேட்டரல் எர்த் ப்ரெஷர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் லேட்டரல் எர்த் ப்ரெஷர் ஸ்கொயர் ஆஃப் டெப்த்துக்கு வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்கும். அது 152. ஸோ இது வந்து இது மேக்ஸிமம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆன்சர் எடுத்துக்கலாம். 2 cm. இஃப் தி ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 0 on 2 face, then the angle between the 2 planes வந்து பார்த்தீங்கன்னா 90 degree இருக்கும். ஆங்கிள் between 2 principal plane 90 degree இருந்தால் அங்கே வந்து 0-ஆக இருக்கும். அடுத்த ஸ்டேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் வித் டிக்ரீஸ் இன் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அடுத்து சாயில் ஹேஸ் பல்க் டென்சிட்டி 1.8 kg/cm3. வாட்டர் கண்டென்ட் வந்து 5%. வாய்ட் ரேஷியோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். தென் தி பல்க் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கண்டென்ட் 10% will be சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதான் ஃபார்முலா. இதில் டேரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் வரும். அடுத்த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் யூனிக்யூ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஒன்லி இருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்து ஸ்ட்ரோக்ஸ் லா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 0.2 mmலேருந்து 0.0002 mm வரைக்கும் இருக்கும். 158, இன் ஓவன் ட்ரையிங் மெத்தட் த சாயில் சாம்பிள் கெப்ட் ஃபார் அபவுட் 24 மணி நேரம் வச்சுருப்பாங்க. இது என்ன டிகிரி செல்சியஸ்லாம் 105லேருந்து 110 டிகிரி செல்சியஸில் வச்சுருப்பாங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டிங் அண்டர் ரீம்டு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4 வந்து கரெக்டாக இருக்கும். அண்டர் ரீம்டு ஃபைல்னா ஸோ கிளே சாயிலெல்லாம் அந்த பல்ச்சா நம்ம அதை பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரீம்டு இதாக இருக்கும். 160, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் எ வெல் கிரேடட் சாண்ட் சுட் பி யூனிஃபார்மிலிட்டி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தென் 6 இருக்கும். கோஎஃபிஷியன்ட் கர்வேச்சர் வந்து 1 and 3 இருக்கும். ஸோ இது மட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் 1 and 2 கரெக்ட். அடுத்து வந்து பிளாஸ்டிக் லிமிட் ஆஃப் தி சாயில் கிரேட்டர் தென் தி லிக்விட் லிமிட் தென் தி பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் இஸ் ரிப்போர்ட்டட் அஸ் தி 0. ஆல்ரெடி இது ரிப்பீட்டட் கொஸ்டின் முன்னாடியே வந்தது. ஸோ சப்மர்ஜ்டு டென்சிட்டி கேட்குறாங்க. ஸோ இந்த ட்ரைட் டென்சிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து 2.25லேருந்து 1 கழிச்சிட வேண்டியது. அப்போ 2.25லேருந்து 1.25 இருக்கும் நமக்கு. அடுத்த லிஸ்ட்டு இது மேட்ச் த ஃபாலோயிங் மேட்ச் பண்ணிடுவீங்க நீங்கள். 2, 3, 4 இதுக்கு ஆன்சர். ஃபார் ப்ராப்பர் ஃபீல்டு கண்ட்ரோல் விச் ஆர் தி ஃபாலோயிங் மெத்தட் இஸ் த பெஸ்ட் சூட்டட் குயிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் மெத்தட் தான் இதுக்கு வந்து குயிக்காக கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அக்கார்டிங் டு தி அட்டர்பர்க் த சாயில் செட் பி மீடியம் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா லோனா 0 to 7, மீடியம்னா 7 to 17.
அடுத்து அண்டர் a given load a clay layer attains a 30% degree of consolidation of 100 days. The time taken for the 60% of degree of consolidation, so இது வந்து 400 days. ஆப்ஷன் சி. 167 if the sand is in situ its depth of state வந்து பார்த்தீங்கன்னா relative density of sand கேட்குறாங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 0.95 வரும். ஸோ நியரஸ்ட் வேல்யூனா 1 எடுத்துக்கலாம். அது செலக்ட் தி கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் தி டென்சிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இது தப்பாக இருக்கு, இதுதான் கரெக்ட். 0 less than or equal to ID less than or equal to 1. அடுத்து n is equal to 6 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 0 to 4னா லூஸ் வெரி லோஸ், 5 to 10ல லூஸ் ஆயில், 11 to 13னா மீடியம், 31 to 50னா டென்ஸு, 50க்கு மேலாம் வெரி டென்ஸு. நமக்கு 6 கொடுத்துருக்கனால அது இன் பிட்வீனில் வரும், அப்படிங்கிறப்ப இது லூஸ் ஆயில். அடுத்து சாயில் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் பிளோர் த ரிஜிட் ஃபுட்டிங் ஆஃப் தி சர்ஃபேஸ் கொகிஷன் சாயில்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிஜிட் ஃபுட்டிங்காக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே வரும்னா ஆன்சர் வந்து இதுதான், மினிமம் அட் தி சென்டர், மேக்ஸிமம் அட் தி எட்ஜ். 171க்கு பொறுத்துக. ஸோ அப்படியே மேட்ச் பண்ணிடணும். 3 to 5. 172 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபேக்டர் பெனட்ரேட்டிங் தி ஃபாலோ த்ரூ தி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் சைஸ் வரும், வாய்ட் ரேஷியோ வரும், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், இது எல்லாமே வரும், 5மே வரும். ஸோ 213. தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் இன் தி ரேஷியோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 degree Celsius. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து பெர்மிலிட்டி வந்து முன்னாடி பார்த்தா அதே தான், 1 to 4 மட்டும் வரும். 174 a sample of clay and sample of sand have the same specific gravity and voids ratio of the permeability would be differ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, the size range their voids would be their different. கிளேக்கும் சாண்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். during seepage through the an earth mass, so option C. அடுத்து ஃபிகர் ரிலேட்டட் டு டிசைன் தி ஃபியூச்சர் சாம்பிள் அஃபெக்டிங் தி சாயில் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ஏரியா ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு செகண்ட் ஆப்ஷன், d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர் பை d1 ஸ்கொயர். ஸோ ஏரியா ரேஷியோ 10க்கு கீழே இருக்கணும். 177 த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ அண்ட் மினிமம் வாய்ட் ரேஷியோ ஆஃப் சாம்பிள் 0.30 இஃப் தி ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாம்பிள் வந்து 66.6%. இந்த வாய் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா டைரெக்டாக போட்டால் வந்துடும் 0.60. அடுத்த வித் வெர்டிக்கல் பாயிண்ட் லோட் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து considering the vertical plane passing through the load, the stress can to reduce the 52.3% depth. ஸோ இது வந்து ஒரு 1 unit ஆஃப் லென்த் வந்து இருக்கும். 179 ஸோ இது ஃபார்முலா தான், முன்னாடி பார்த்த ஃபார்முலா தான், டி ஆப்ஷன். 180 நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து இது வரும், சிஏ வரும், 3241. அடுத்து ஃபன் unconfined compressive strength 4 kg per centimeter squared in the natural state clay reduce the 4 times of remolded சொல்லியிருக்காங்க. 4/1 வரும். ஸோ ஆன்சர் 4 தான். அடுத்து வாய் ரேஷியோ ஆஃப் தி சாயில் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி, டேக் எனி வேல்யூ கிரேட்டர் தென் தி 0. 183க்கு இது வந்து 20 kN இல்லை போட்டோன்னே தான். 184 if the degree of saturation of partially saturated வந்து 60%, then the air content of the soil வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ AC plus SR is equal to 1. ஸோ எக்ஸு இதான் கேட்டிருக்காங்க நமக்கு, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் 60 is equal to 100. ஸோ கழிச்சிங்கன்னா 40%. அடுத்து வாட்டர் கண்டென்ட் ஆஃப் தி சாயில் கேன் பி கிரேட்டர் தென் தி 100% இருக்கும். அடுத்து வாட் ஆர் தி சாயில் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி சாயில் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும் இல்லை. அடுத்து அசசன்ட்ரேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிரஷன், ஆப்ஷன் ஏ. 188 கன்சிடர் தி ஃபாலோயிங்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது மட்டும் வராது உங்களுக்கு, மற்ற 3மே வரும். 189 இது ஒரு ஃபார்முலா, பின்னாடி இருக்க அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் வேல்யூ போட்டிங்கன்னா 6.5 வரும் உங்களுக்கு. 190 அக்கார்டிங் டு த ஐஎஸ் கிளாசிஃபிகேஷன் த சிம்பிள் ஆஃப் ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா கிளே கிராவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஆப்ஷன் ஏ. அடுத்த ஏ லைன் இஸ் யூனிஃபைடு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் டேபிள் காஸ் ஈக்குவலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வரும். அடுத்து கோஸ்ட் கிரைன் சாயில் சப்டிவைடட் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராவல் அண்டு சாண்டா நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். கோர்ஸ் கிரைனோட ஃபைன் கிரைனோட சில்ட் அண்டு கிளேயாக பிரிச்சுக்கலாம். 193
ஸோ இது ஃபார்முலாவில் போடுறது தான் Q = CNC. ஸோ 5.7 வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 போட்டிங்கன்னா 57 kN/m². அண்ட் த ரேஷியோ ஆஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் டபுள் அண்டர் ரீநேம்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2க்கு ரேஷியோ வந்து 1.5 வரும். அடுத்து இங்கே பார்ட்டிகல் சைஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். த சாயில்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு தி கிரெயின் சைஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த குரூப் இண்டெக்ஸில் வந்து லிக்விட் லிமிட் வரும், பிளாஸ்டிக் லிமிட் வரும், ரெண்டுமே வரும். 197 ஃபைன் கிரெயின் சாயில்ஸ் ஆர் சப்டிவைடட் இன்டு அப்போ பார்த்ததான் சில்ட்டு கிளே. அடுத்த சாயில் இஸ் கன்சிடர் கோர்ஸ் கிரெயின் ரீடைன் மோர் தென் 50% ஆஃப் சாயில் இருக்கும். அடுத்து குரூப் இண்டெக்ஸ் ஃபார்முலா, அப்போ ஒரு இது சொன்னலாம் அதுக்கான ஃபார்முலா இதுதான். அடுத்து அன்டிஃபைன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் டெவலப்ட் இன் தி ஆப்ஷன் C. அவ்வளோதான். தேங்க்யூ.